வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். நிறைய பேர் இந்த அஃபர்மேஷன் பற்றி டவுட்ஸ்லாம் கேட்டுட்ருப்பாங்க. இந்த அஃபர்மேஷனில் ஹெல்த் அஃபர்மேஷன் ரொம்ப நாளாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹெல்த் அஃபர்மேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா, இது பிரகடனம் அப்படின்னு தமிழில் சொல்லப்படுது. அஃபர்மேஷன்னா பிரகடனம். செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படின்னா சுய பிரகடனம். நமக்கு நாமே கட்டளையிட்டுக் கொள்வது தான் நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறோம். பிரகடனம் நமக்கு நாமே நம்மளோட மனசுக்கு, ஆழ் மனசுக்கு கட்டளையிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்போ பண்ணலாம்? காலையில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லப்படுற காலையில் 4 மணிக்கு இதை பண்ணலாம். ஏன் இப்போ பண்ணோம்? ஒன்றும் கிடையாது. நம்மளோட மனம் விழித்திருக்கும், காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், கிராஸ் பண்ணுறதுக்கான ஆண்டனாஸ் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கும். அப்போது ஒரு விஷயத்தை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதில் எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது. காலையில் மனம் விழித்திருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு நோ மோர் ஸ்டோரிஸ், ரைட்? காலையில் நான் எப்பயுமே சொல்கிறது அப்படி தான். இந்த பிரகடனத்தை எப்போ சொல்லணும்? காலையில் 4லேருந்து 4:10 ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தங்க நேரம்னு சொல்லிட்டு. தங்க நேரம்னா என்னென்னு தெரியாதவங்க கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை பிளேலிஸ்ட்லேயே கோல்டன் ஹவர் இருக்குது, கீழே லிங்க் இருக்குது, ரைட்? கோல்டன் ஹவர்ன்றது என்ன அப்படின்னா, 4 மணிக்கு 3:45 எந்திரிச்சணும். 4லேருந்து 4:10 வரைக்கும் சுய பிரகடனம். இந்த சுய பிரகடனத்தில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எதை நாங்கள் சொல்லலாம்? எதை வேணால் சொல்லலாம். ஹெல்த் இருக்குது, வெல்த் இருக்குது, இல்லை நார்மலாக கடன் அடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுய பிரகடனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 4லேருந்து 4:10 வரைக்கும் இந்த சுய பிரகடனத்தை ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணி நமக்கு நாமே சொல்லிக்கணும். இந்த இப்போ என்னோடய வாய்ஸில் நீங்கள் கேட்குறத விட உங்களோட வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி திரும்பி கேட்கலாம், அல்லது நோட்டில் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி அதை சொல்லலாம். சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ரைட்? 4 மணிலேருந்து 4:10 வரைக்கும் சுய பிரகடனத்தில் ஒரு டாபிக் வைஸ் எடுத்துங்க, அதை சொல்லுங்கள். 4:10லேருந்து 4:20 வரைக்கும் மோட்டிவேஷனல் ஆடியோ மெசேஜஸ், நோ வீடியோ மெசேஜஸ். நம்ம மைண்டு நல்லா கிராஸ்பாக இருக்கும். அப்போ ஆடியோ மெசேஜில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அதை கேட்கும்போது நம்ம லைஃப் மாறும். அடுத்தது 4:20லேருந்து 4:40. இந்த 20 நிமிஷம் ரொம்ப முக்கியம். இதில் இலக்குகள் எழுதணும். 6 விதமான இலக்குகள் இருக்குது. கோல் செட்டிங் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். 6 விதமான இலக்குகள் என்ன அப்படின்னா, ஷார்ட் டைம் கோல், மிட் டைம் கோல், லாங் டைம் கோல். 3 மாதத்துலேருந்து 3 வருஷத்துக்கு, 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம், 10 வருஷம், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்தது பர்சனல் கோல். பர்சனல் கோல்னால் என்ன? ஃபினான்ஷியல் கோல்னால் என்ன? அடுத்தது மிக முக்கியமாக அதை நிறைவேற்றி தரப்போகிற ப்ரொஃபஷனல் கோல்னால் என்ன? இந்த 6 கோலையும் எழுதணும். இலக்குகள் டெய்லி எழுதணும். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, ஒரே இலக்கு தானே? இலக்குகள் மாறிக்கிட்டே இருக்கும். எது எப்படி ஒரே இலக்காக இருக்கும், ரைட்? அப்போ 6 இலக்குகளும் வரிசைப்படுத்தி எழுதிடணும். இது 4:20லேருந்து 4:40 வரைக்கும். அடுத்தது 4:40லேருந்து 5 மணி வரைக்கும் தான் இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நேரம். 4:40லேருந்து 5 மணி ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, டு-டூ லிஸ்ட் போடுறது. டு-டூ லிஸ்ட் என்ன? இலக்குகள் எழுதியிருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3330 ரூபா சம்பாதிக்கணும். அப்போ தான் மாதம் 1 லட்சம் நமக்கு வரும். அதனால் 4:40லேருந்து 4:50 வரைக்கும் டு-டூ லிஸ்ட் போடணும். இப்போ அந்த 3330 ரூபா இன்றைக்கி சம்பாதிக்கணும்னா எத்தனை கிளைண்ட்ஸை பார்க்கணும், அது எத்தனை கிளைண்ட்ஸை பார்க்கலாம். முதல்ல நிறைய விஷயங்கள் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தள்ளி போடுறது. அதை முதல்ல நிறுத்தணும். நிறைய பேருக்கு இன்றைக்கி நாளே தெரியாது, ஆஃபீஸ் போனால் தான் தெரியும். இன்றைக்கி மட்டும் நல்ல நண்பர்களே, அடுத்து 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். அதுதான் டு-டூ லிஸ்ட் நான் சொல்கிறேன். டு-டூ லிஸ்ட்டில் இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்றத எழுதிடணும். முக்கியமான துறை சார்ந்த விஷயங்கள், பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்கள், ரைட்? அடுத்தது 4:50லேருந்து 5 மணி வரை 10 நிமிடங்கள் ப்ரியாரிட்டி. ஒரு 10 கிளைண்ட்ஸ் நம்ம மீட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோம். அதில் யாரை நம்ம முதல்ல ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும், போனாலே யார் பணம் தருவா, இந்த மாதிரி விஷயங்களை ப்ரியாரிட்டி எழுதணும். இதை மட்டும் திருப்பி நான் சொல்கிறேன் நண்பர்களே, கோல்டன் ஹவர் மிகப்பெரிய சக்ஸஸ் ஃபேக்டர் இது. இதை பண்ணவங்க தோற்றதா சரித்திரம் கிடையாது. இன்றைக்கி என்னுடைய பெய்ட் கிளைண்ட்ஸே மோர் தென் 300+ கிளைண்ட்ஸ் இதை பண்ணுறாங்க. அது இல்லாமல் 2000க்கு மேற்பட்டவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த ஒரு சிங்கப்பூர் மலேசியன் டைம் 1:30 மணிக்கு நமக்கு, அவங்களுக்கு 4 மணி, அதுவும் நம்ம டைம் 4 மணி. ஏறக்குறைய 750லேருந்து 1000 மெசேஜஸ் எனக்கு வருது காலையில். குட் மார்னிங் மெசேஜ் கோல்டன் ஹவரில். நண்பர்களே, இதை பண்ணி பாருங்கள். மினிமம் 90 நாள் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் மாறும். நண்பர் 4 மணிலேருந்து 4:10 செல்ஃப் அஃபர்மேஷன், 4:10லேருந்து 4:20 மோட்டிவேஷனல் ஆடியோ மெசேஜஸ், 4:20லேருந்து 4:20 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல் செட்டிங், 4:40லேருந்து 4:50 டு-டூ லிஸ்ட்டு, 4:50லேருந்து 5 மணி வரைக்கும்
ப்ரியாரிட்டி. இதை எழுதி பாருங்கள். இப்போ நாம் கற்றுக்க போகிற சுய பிரகடனம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 4லேருந்து 4:10. இதை நம்ம எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லலாம், அல்லது வாய்ஸ் ரெக்கார்டிங் நம்மளே ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்கலாம். ரைட், 2 விஷயம். இப்போ இன்றைக்கி என்ன மாதிரியான அஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது இது நான் சொல்லலை, இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் வின்சென்ட். அவர் சொன்னது, நான் இன்று சிறப்பாக உணர்கிறேன். கடவுள் என்னுடைய உடலையும் மனத்தையும் ஆன்மாவையும் படைத்தார். எனவே இன்று கடவுள் விருப்பப்படி நான் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறேன். நான் இன்று சிறப்பாக உணர்கிறேன். கடவுள் என்னுடைய உடலையும் மனத்தையும் ஆன்மாவையும் படைத்தார். எனவே இன்று கடவுள் விருப்பப்படி நான் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறேன். நான் இன்று சிறப்பாக உணர்கிறேன். கடவுள் என்னுடைய உடலையும் மனத்தையும் ஆன்மாவையும் படைத்தார். எனவே இன்று கடவுள் விருப்பப்படி நான் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறேன். இதுதான் அந்த ஹெல்த் அஃபர்மேஷன், ஹெல்த்து செல்ஃப் அஃபர்மேஷன். 2வது விஷயம் என்ன பண்ணணும், இதை நீங்கள் சொல்லிட்டு அப்படின்னா, நாம் ஒரு ஹெல்த்தியான பர்சனாக இருக்க மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும், உருவகப்படுத்தணும். மனசுக்குள்ளே நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன். இதை யாரெல்லாம் பண்ணலாம், யாருக்கெல்லாம் ஹெல்த் வேணுமோ அவங்கெல்லாம் பண்ணலாம், இல்லை ஹெல்த்தில் இஷ்யூஸ் சேலஞ்சஸ் இருக்கவங்க பண்ணலாம். இந்த செல்ஃப் அஃபர்மேஷனை டெய்லி பண்ணுங்கள் நண்பர்களே. யாருக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுதோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம சீரியஸாக நம்ம மனசை நம்பும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மனசு சொல்லா மாதிரி செயலாக மாறுது. இதுதான் அஃபர்மேஷனுடைய பேசிக் லாஜிக். ரைட், வேறு எந்த ஒரு மந்திரமும் கிடையாது, ஒரு மேஜிக்கும் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோம், அதை நம்ம மனசு தீவிரமாக நம்புது, அதை அப்படியே சொல்லாக மாறுது, செயலாக மாறுது, செயல் வெற்றியை தருது. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக் நண்பர்களே. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. அது ஹெல்த்தோ வெல்த்தோ ரிலேஷன்ஷிப்போ, ஒரு முடிவெடுங்க. இன்னையிலேருந்து தங்க நேரத்தில் இந்த அஃபர்மேஷனை ஆட் பண்ணுங்கள், வாழ்க்கையை மாற்றுங்க. See you on top.